ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யார் ஒருவர் தான் என்ன விரும்புகிறாரோ அதை செய்ய முடிந்தால் அவர்கள் சுதந்திரவாளி. நான் எவ்வளவுதான் விரும்புகிறேன், ஆனாலும் என்னால் அதை செய்ய முடியவில்லை என்று சிலர் சொல்வதை கேட்டிருப்போம். சின்ன சின்ன காரியங்கள் கூட. அப்படி சொல்லுகிறவர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் பொல்லாத ஆவிக்கு என்று பொருள். இன்று நான் இந்த காரியத்தை, ஒரு காஃபி குடிப்பதாக இருக்கலாம், நான் இந்த காஃபி பழக்கத்தை நிறுத்தப் போகிறேன் என்று ஒருவர் நினைத்தால் அதை நிறுத்த முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளால் காஃபி குடிப்பதை நிறுத்தி விடுவோம் என்றால் நிறுத்திவிட முடியும். அவர்கள்தான் சுதந்திரவாளிகள். கர்த்தர் அவர்களை அப்படி, அவர்களுடைய மனநிலை ஆரோக்கியமானதா இருக்கும். எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அதை செய்வார்கள். எதை செய்ய வேண்டாம் என்று நினைத்தாலும் அதை நிறுத்த அவர்களால் முடியும். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளின் பலன், ஆசீர்வாதம். அதற்கு பெயர்தான் சுதந்திரம். ஏசாயா 42 அதிகாரம் 1 வசனம் முதல் 6 வசனம் வரை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து குழந்தையாய் பிறப்பதற்கு முன்பாக, நம்முடைய கர்த்தரின் முதல் வருகைக்கு முன்பாக, 500 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து, அவர் பிறப்பார், அவர் என்ன செய்வார், அவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்பதை பற்றின தீர்க்க தரிசனங்களை சொல்லி வைத்திருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த அதிகாரத்தில், இந்த வேத பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் செயல்கள், அவர் பிறந்து என்ன செய்வார், அவர் குணம் எப்படிப்பட்டதா இருக்கும், அவருடைய செயல்கள் எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை பிதாவாகிய தேவன் தீர்க்கதரிசி மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த காலத்திலேயே, அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கு வெளிப்படும்படியாகவும், இந்த காலத்தில் இருக்கிற நாம் இதை படித்து முன்கூட்டியே கர்த்தர் தெரிவித்த விதத்தை நாம் புரிந்து கொள்ளவும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்வதற்கும் இந்த வேத பகுதி பயன்படுகிறது. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன். பிதாவாகிய தேவன் எப்பொழுதும் குமாரனுக்கு ஆதரவாய் இருக்கிறார். அதைதான் நான் ஆதரிக்கிற தாசன் என்று சொல்லியிருக்கிறார். பிதாவாகிய தேவன் அவருடைய அவதாரம், மறு அவதாரம் என்று சொல்லலாம், புரிந்து கொள்வதற்காக. திரித்துவம் பற்றி தெளிவாய் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, எந்த மனிதனாலும் புரிந்து கொள்ள முடியாது. ஓரளவு நாம் புரிந்து கொள்ளலாம். பிதாவாகிய தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாய் மனித அவதாரத்தில் இந்த உலகத்தில் வந்தார். அவர் திரித்துவ தேவன். பிதாவாக இருப்பார், குமாரனாய் இருப்பார், பரிசுத்த ஆவியாய் இருப்பார். மூவரும் ஒருவரே. நாம் வணங்கத்தக்கவர். நாம் பிதாவாகிய தேவனை வணங்க வேண்டும், குமாரனை வணங்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவரையும் வணங்க வேண்டும். மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தனித்தன்மையுடையவர்களாகவும் இருப்பார்கள். மூவரும் ஒருவரே. அவரை நாம் வணங்க வேண்டும். நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் தெரிந்து கொண்டார், ஊழியம் செய்வதற்காக, தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, கர்த்தரின் ஆசைகளை, அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக குமாரன் தெரிந்து கொள்ளப்பட்டார். பிதாவாகிய தேவனை தெரிந்து கொண்டார். என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவரை அவர் மேல் அமர பண்ணி இருக்கிறார். அப்படி என்றால் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். நாம் இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் பொழுதே பரிசுத்த ஆவியானவரையும் சேர்த்து சொல்வதாக தான் பொருளாகிறது. என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. பிதாவாகிய தேவன் விரும்பும்படியாக குமாரன் இந்த உலகத்தில் பிறந்து நடந்து கொண்டார். அவருடைய விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுகிறவராக குமாரன் செயல்பட்டார். அது நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும் முறையாக இருக்கிறது. நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு உதாரணமாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்து போனார். அவர் இந்த உலகத்தில் மனித அவதாரத்தில் இருந்து நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக அவர்
எப்படி நாம் கீழ்ப்படிய வேண்டும், எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை கற்றுத் தருகிறவராக நமக்கு உதாரணமாக வாழ்ந்தார். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். புறஜாதிகள் என்றால் யார்? இஸ்ரவேலர் அல்லாத, அதாவது யூதா ஜனங்கள் அல்லாதவர்களை புறஜாதியார் என்று சொல்லப்படுகிறது. யூதா என்ற ஒரு கோத்திரம். ஆபிரகாம் ஐயாவின் பேரனாக, கொல்லு பேரனாக யூதா இருக்கிறார். ஆபிரகாம் ஐயாவின் குமாரன் ஈசாக்கு, ஈசாக்கின் குமாரன் யாக்கோபு, யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்று கர்த்தர் பெயர் கொடுத்தார். அவரே இஸ்ரவேல் கோத்திரத்தின் பிதாவாய் இருக்கிறார். இஸ்ரவேல் கோத்திரங்கள் 12. இஸ்ரவேலுக்கு 12 ஆண் பிள்ளைகள் பிறந்தார்கள். அந்த 12 பேரும் 12 கோத்திரத்தாராய் இருக்கிறார்கள். அந்த 12 பிள்ளைகளில் ஒருவர் தான் யூதா. அந்த கோத்திரத்தில் தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். இப்படியாக அந்த யூதா கோத்திரத்தின் ஜனங்களை தவிர மற்றவர்கள் எல்லோரும் புறஜாதியார் என்று அழைக்கப்படுகிறார்கள். இப்படி இருக்க கர்த்தரை அறியாதவர்கள் புறஜாதியாராகவும், கர்த்தருடைய ஜனமாக அவரை அறிந்து கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்கள் கர்த்தருடைய ஜனமாகவும் சொல்லப்படுகிறது. உலகத்தில் கர்த்தருடைய பார்வையில் 2 ஜாதிகள், அதாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்றே ஆண்டவர் பார்க்கிறார். மற்றபடி ஜாதி வேற்றுமை பார்ப்பது கர்த்தருக்கு பிடிக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். கர்த்தரை அறியாத மக்களுக்கும் கர்த்தருடைய ஜனமல்லாத மனிதர்களுக்கும் நீதி நியாயங்களை கர்த்தர் சொல்லி தருவார். அவர் நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார். அவருடைய சத்தம் வீதியிலே கேட்கப்படுவதும் இல்லை. அவர் சத்தமிட மாட்டார். தெருக்களில் அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த நாட்களில் அது அப்படியே நிறைவேறிற்று. அவர் மலைகளில், ஊருக்கு வெளியே மலைகளில் போய் அமர்ந்து அங்குதான் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார். தெருவில் நின்று கொண்டு வீதிகளில் சத்தம் கேட்கும்படியாக கர்த்தர் உபதேசம் செய்யவில்லை. அவர் மலைகளில் ஏறி நின்று தனிமையாக சென்றுதான் ஜனங்களை அழைத்து சென்று வனாந்திரத்தில் அமர வைத்துதான் அவர்களுக்கு உபதேசித்தார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தத்தை உயர்த்த மாட்டார். சிலர் கத்துவார்கள், கோபமாய் இருக்கும்போது சத்தமாய் கத்துவார்கள். அப்படி குரலை உயர்த்துவது அநாகரிகம் மற்றும் பரிசுத்தமான செயல் அல்ல. அது இருளின் காரியம். கர்த்தர் சொல்லுகிறார், அவர் சத்தத்தை உயர்த்தவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. சத்தம் விட்டு கத்துவது, கூக்குரலிடுவது இது கர்த்தருக்கு பிடிக்காது. அமைதியாய் நிதானமாய் தான் கர்த்தர் பேசுவார். கர்த்தர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். இதன் பொருள் என்னவென்றால், நெறிந்த நாணல் அல்லது அணைய போகிற திரி, விளக்கில் திரி போட்டு நாம் விளக்கேற்றுவோம் அல்லவா? அப்படி ஏற்றும் போது அது எரிந்து கொண்டே இருந்தால் அந்த நூல் தீர்ந்தது, அந்த பஞ்சினுடைய அளவு குறைந்ததும் அது அப்படியே மங்கி எரிய தொடங்கும். அதை நாம் தூண்டி விட்டால்தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வெளிச்சமாக எரியும். அது போலவும் அது அணைய போகிற நிலையில் இருக்கிற விளக்கு அல்லது நெறிந்த நாணல், அது காய்ந்து போகிறது, அந்த நிலையில் இருக்கிறது. அப்படி என்றால் மனிதர்கள் மிகவும் மனம் உடைந்து தாழ்ந்த நிலையில் இருப்பவர்கள், ஏழைகள், எளியவர்கள், வியாதியுடையவர்கள், இப்படிப்பட்ட மிகவும் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் வாழ்க்கையில் உடைந்து போன நிலையில், தாழ்ந்த நிலையில் இருக்கிறவர்களை அவர் அணைத்து போடாமல், அவர்கள் வாழ்க்கையை முடித்து போடாமல் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். கர்த்தர் நியாயத்தை வெளிப்படுத்துவார், உண்மையாய் வெளிப்படுத்துவார். ஏழைகள் என்றும் எளியவர்கள் என்றும் உதாசீனப்படுத்தாமல் எல்லோருக்கும் நியாயத்தை சரியாக அவர்களுக்கு போதித்து நடத்துவார், நியாயம் விசாரிப்பார் என்று பொருள். அவர் அவர் பூமியிலே நியாயத்தை நிலைப்படுத்தும் மட்டும் அவர் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. பூமியிலே கர்த்தர் நியாயத்தை நிலைப்படுத்துவார். நியாயமானது நிலைப்படுத்தப்படும், நியாயம் நிறைவேறும். அதாவது இன்றைய காலகட்டத்தில் எல்லோர் மனதிலும், பெரும்பாலான மனிதர்களுடைய மனதில் இருக்கிற ஒரே காரியம்,
அதாவது நல்ல மனம் உள்ளவர்களின் இருதயத்தில் இப்படித்தான் இப்பொழுது இருக்கிறது. நீதி நியாயத்தை விரும்புகிற நல்ல மனிதர்கள், நீதிமான்களுக்கு என்ன தோன்றும் என்றால், நியாயம் கிடைத்தால் பரவாயில்லையே, எனக்கு நியாயம் கிடைத்தால் நன்றாய் இருக்குமே, நான் நீதியாய் வாழ்கிறேன், அநியாயமாய் எனக்கு ஒருவன் தீங்கு செய்கிறான், அவனுக்கு நல்ல பெயர் கிடைக்கிறது, நல்ல பலன் கிடைக்கிறது, நீதி அழிந்து போகிறது, என்னுடைய நீதி எடுபடாமல் போயிற்றே, நான் நீதியாய் நடந்தும் நியாயமாய் நான் செய்தும் நியாயத்தை செய்து வந்தும் பலனில்லையே, நன்மைக்கு தீமை விளைகிறதே என்று துக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நீதியை நிலைநாட்டுவார், நியாயத்தை நிலைநாட்டுவேன் என்று சொல்லுகிறார். நியாயம் கிடைக்கும், உங்களுக்கு நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது வரைக்கும் அவர் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. நிச்சயமாக அதை நமக்கு செய்வார். அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். உலகெங்கும் இருக்கிற கடல் பகுதிகளில் இருக்கிற தீவுகள் இருக்கிறது. அந்த தீவுகள் எல்லாம் காத்திருக்குமாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு, வேத வசனத்திற்கு. அப்படி என்றால் உலகெங்கும் தீவுகள் வரைக்கும் எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய வசனம் பிரசங்கிக்கப்படும். அந்த காலத்தில், வேதாகம காலத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் கூட நியாயப்பிரமாண புஸ்தகம், 10 கட்டளைகள் இதெல்லாம் தேவாலயத்தில், இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு காப்பி தான் இருந்தது. அதாவது 10 கட்டளைகள் 2 கற்பனைகளில் எழுதப்பட்டு உடன்படிக்கை பெட்டியில் வைக்கப்பட்டிருந்தது. அது தேவாலயத்தில் இருந்தது, மகா பரிசுத்த ஸ்தலத்தில். நியாயப்பிரமாண புஸ்தகமும் அப்படித்தான் இருந்தது. ஒரே ஒரு புத்தகம் தான் இருந்தது, மோசேயாவினால் எழுதப்பட்டது. இப்படி இருக்க உலகெங்கும் இன்றைய காலத்தில், இந்த கடைசி காலத்தில் உலகெங்கும் தீவுகள் வரைக்கும், உலகம் என்றால் மற்ற இடங்கள் மட்டுமல்ல, தீவுகளில் கூட, கடல் சூழ்ந்திருக்கிற தீவுகளில் கூட கர்த்தருடைய வசனம் போய் சேரும் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படி எல்லா இடங்களிலும் வேத புத்தகம், பைபிள் கொடுக்கப்படும், எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இது வேத புத்தகம் கிடைத்தாலும் சரி, செல்போன் மூலமாக கர்த்தருடைய வசனம் போய் சேர்ந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஊழியர்கள் சொல்லும் செய்திகள் போனாலும் சரி, எல்லாம் ஒன்றுதான். இப்படி நாம் இன்று இன்டர்நெட் உதவியுடன் உலகெங்கும் எல்லா இடங்களிலும் ஊழியர்களின் செய்தியை கேட்க முடிகிறது, கர்த்தருடைய வசனம் நமக்கு கிடைக்கிறது. இப்படிப்பட்ட காலம் வரும், இப்படி செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார், அதை இன்று செய்திருக்கிறார். அதாவது இந்த காலத்தில் இது நிறைவேறி வருகிறது. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும் என்று சொல்லப்பட்டது. காத்திருந்த காலம் இப்பொழுது முடிந்து போயிற்று. இப்பொழுதோ வேத வசனம் எல்லா தீவுகளுக்கும் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும், அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் ஆவியையும் கொடுக்கிற, அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிற நம்முடைய தேவன் சொல்லுகிறார். அதாவது வானங்களை கர்த்தர் விரித்தார், வானங்களை சிருஷ்டித்து, வானத்தை கர்த்தர் சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தார்? அவர் ஆதி காலத்தில், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதி காலத்தில் மனிதர்கள் பிறக்கும் முன்பே கர்த்தர் வானத்தை சிருஷ்டித்தார். அதை சிருஷ்டித்து விரித்து வைத்தார். அதாவது ஒரு போர்வையை நாம் விரிப்பது போல அதை விரித்து வைத்தார். பூமியையும் அதிலே உற்பத்தி ஆகிறவைகளையும் அதில் பரப்பினார். அப்படி என்றால் வானம் என்பது ஒரு போர்வையை போலவும், அதில் கோள்களை கர்த்தர் அங்கங்கே பரப்பி வைத்திருக்கிறார். அந்த வானத்தை விரித்து அதில் அங்கே போட்டு வைத்திருக்கிறாராம். எவ்வளவு பெரிய வானம் இது! அதாவது ஸ்பேஸ் என்று சொல்லுகிறோம், அந்த பகுதியினுடைய எல்லை இன்னும் நமக்கு தெரியவில்லை. மல்டி யூனிவர்ஸ் என்று சொல்லுகிறார்கள். மிக நெறிய தூரம் போயும் அதன் வானத்தின் எல்லையை மனிதனால் இன்னும் பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு மிகவும் மிக மிக தூரமா இருக்கிறது. அதாவது மனிதனால் போய் பார்ப்பதல்ல, ஒரு டெலஸ்கோப்பாலும் கூட நம்மால் பார்க்க முடியாத தொலைவில் தான் வானம் இருக்கிறது. அப்படிப்பட்ட வானத்தை விரித்து பூமியையும் அதில் உள்ளவைகளையும் கர்த்தர் படைத்திருக்கிறார்.
பூமியை அவர்தான் படைத்தார். இந்த பூமியில் இருக்கிற தாவரங்கள், தண்ணீர், மலைகள், மிருகங்கள், பறவைகள், பூச்சிகள் எல்லாவற்றிற்கும் ஆளுகை செய்யும்படியாக மனிதன், இப்படி எல்லாவற்றையும் படைத்தது கர்த்தரே. அவர்தான் படைத்து வைத்திருக்கிறார். இப்படி இந்த பூமியில் வாழ்கிற உயிரினங்களுக்கு சுவாசத்தையும் ஆவியையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சுவாசம் என்றால் மூச்சு காற்று. நாம் சுவாசிக்கிற ஆக்சிஜன், நமக்கு ஆக்சிஜனை கொடுத்திருக்கிறார். ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆவி என்பது ஒரு காற்று என்றே சொல்லலாம். அது நம் மனநிலையை பாதிப்பது. சந்தோஷமான காற்று வீசும்போது நம் மனம் சந்தோஷப்படும். துக்கமான காற்று வீசும்போது அது துக்கப்படும். அதாவது இப்படி நம் மனநிலை மாறுவதற்கு காரணமானதுதான் ஆவி. கர்த்தர் பரிசுத்த ஆவியை தரும் பொழுது, நமக்குள் தரும் பொழுது, நமக்கு பரிசுத்தமான காரியங்கள் பிடிக்க தொடங்கும். கர்த்தருடைய ஆவியை விட்டு நாம் பாவம் செய்தால் பொல்லாத இருளின் ஆவிகள் நம்மை தொடும். அப்பொழுது இருள் நமக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். இருள் பிடித்து நாம் அதை பார்க்க ஆரம்பித்தால் அது நம்மை ஆண்டு கொள்ளும். இப்படிதான் ஒரு மனிதனுடைய மனநிலை முடிவாகிறது. நாம தெரிந்தெடுப்பதுதான் இந்த ஆவி என்பது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால் நாம் பரிசுத்தமான காரியங்களை விரும்புவோம், பரிசுத்தமான காரியங்களை செய்வோம். நாம் சுவாசிக்க காற்றையும் நடமாடுகிற நமக்கு ஆவியையும் கொடுக்கிறவர் கர்த்தர். கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி நம்மை படைத்த சிருஷ்டிகர், நம்மை படைத்து உருவாக்குற சிருஷ்டிகர்த்தா. இந்த பூமியானது வானத்தில் இருக்கிறது. பூமிக்குள் நாம் இருக்கிறோம். அதாவது நாம் பூமியின் மேல் இருக்கிறோம். பூமி வானத்தில் இருக்கிறது. நம்மையும், நாம் இருக்கிற இந்த பூமியையும், இந்த பூமியில் நம்மோடு இருக்கிற எல்லாவற்றையும், இந்த பூமி இருக்கிற வானத்தையும் படைத்தவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் எல்லாவற்றையும் படைத்த கர்த்தர் சொல்லுகிறார், நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலைகளில் இருந்தும் விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து, உம்மை கையை பிடித்து, உம்மை தற்காத்து, ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் என்று கர்த்தர் பிதாவாகிய தேவன் குமாரனை குறித்து சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு செய்ய போகிற செயல்கள், குருடருடைய கண்களை கர்த்தர் திறப்பார். அப்படி என்றால் இதன் பொருள் என்ன? பார்வையற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகளாய் இருப்பவர்கள், பார்க்க முடியாமல் இருப்பவர்கள், அவர்களுடைய கண்களை கர்த்தர் திறக்கிறாராம். இது நேரடியான பொருள். இன்னொரு பொருளும் உண்டு. குருடர் என்றால் மனதில் அறிவில்லாதவர்கள் என்று பொருள். மனதில் பரிசுத்தத்தை, நீதியை விரும்பாமல் பாவத்தை செய்து கொண்டிருக்கிற ஜனங்களையும் கர்த்தர் குருடர் என்று சொல்லுவார் வேதத்தின்படி. அதாவது ஆவிக்குரிய பொருள் அது. மனம் குருடாய் போயிருப்பது. அதாவது மனதில் நல்ல விஷயங்களை, நல்லதை விரும்பாமல் தீமையை விரும்பி கொண்டு சுற்றி திரிபவர்கள் குருடர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மனமுடையவர்களை அவர்கள் கண்கள் திறக்கப்படும். அப்படி என்றால் பாவத்தை உணர்ந்து, அவர்கள் பாவ வாழ்க்கை வாழ்வதை உணர்ந்து மனம் திரும்பி ஒளியினிடத்திற்கு வருவார்கள், வெளிச்சத்தினிடத்திற்கு வருவார்கள். அப்படி என்றால் அவர்கள் மனம் திரும்புவ கர்த்தர் பண்ணுவார். அவர்களுடைய பாவத்தை விட்டு விலகி வரும்படி கர்த்தர் செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனுடைய மனதில் இருக்கிற இருளை அகற்றி அவனை நல்லவனாக, நீதிமானாக, பரிசுத்தவனாக மாற்றுவதற்கு வருகிறார். அவர் இதை செய்வார் என்று பொருள். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஒரு மனிதனை நீதிமானாக்குகிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லோரும் பாவிகளாக தான் இருக்கிறோம் பிறப்பின்படி. ஆனால் அப்படியே இருப்பதில்லை. நாம் பரிசுத்தவான்களாகவும் நீதிமான்களாகவும் மாறுகிறோம். அப்படி மாறினால்தான் பரலோகத்திற்கு போக முடியும். அப்படி மாற்றப்படுகிறவர்கள் யார் என்றால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் தெரிந்து கொண்டது போல நம்மையும் அவர் தெரிந்து கொள்கிறார். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்களை தெரிந்து கொண்டு செலக்ட் செய்து அவர்களுக்கு தம்முடைய வார்த்தையை கொடுக்கிறார்.
பரிசுத்தத்தையும் வெளிச்சத்தை பற்றின விழிப்புணர்வையும் கொடுக்கிறார். சொல்லிக் கொடுத்து அவர்களை மனம் திரும்ப பண்ணுகிறார். அப்படி மனம் திரும்பினவர்களே கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் வருகிறவர்கள். அப்படி இருளில் இருக்கிறவர்களையே குருடர்கள் என்று இந்த வேதத்தில் இந்த பகுதியில் சொல்லுகிறது. கண் பார்வையற்றவர்களே அல்ல. ஆனால் அப்படிப்பட்டவர்களையும் குணமாக்கினார் கர்த்தர். 2 பொருளும் உண்டு. இப்படி குருடருடைய கண்கள் மனக்கண்களை திறந்து மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நல்ல பாதையில் பரிசுத்த பாதையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாற்றுகிறவர் ஆண்டவர், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று பொருள். கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும். கட்டுண்டவர்கள் என்றால் யார்? கட்டப்பட்டவர்கள். அப்படி என்றால் கை கால்களை கட்டி வைத்திருப்பதல்ல, அப்படிப்பட்டவர்களுக்கும் அது பொருந்தும். கர்த்தர் விடுதலையாக்குவார். ஒரு சில நேரங்களில் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை கட்டி வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களையும் கர்த்தர் விடுவிப்பார். இது நேரடியான பொருள். இன்னொரு பொருள், கட்டப்பட்டவர்கள் என்றால் பொல்லாத ஆவிகளின் ஆளுகையில் மாட்டிக்கொண்டு பாவத்தில் கிடப்பவர்கள், பாவத்தில் கிடப்பவர்கள், வியாதியில் இருப்பவர்கள், கொடுமைக்குள் அடிமைப்பட்டு கிடப்பவர்கள். உலகத்தில் பெரும்பாலும் உலகம் எங்குமே பல பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தங்கள் வீடுகளில் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தங்கள் குடும்பத்தினரால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது பெண்களின் அடிமைத்தனம் மிக பெரியது. ஒன்றல்ல இரண்டல்ல எடுத்து சொல்வதற்கு. உலகெங்குமே அப்படிதான் நடக்கிறது என்றே சொல்லலாம். ஒரு சிலர் மட்டுமே, பெண்களில் 1000ல் ஒருவர் மட்டும்தான் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலான பெண்கள் அடிமைத்தனத்தில் சிக்கிக் கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வேதனையோடு. அப்படிப்பட்டவர்களையும், பெண்களாயிருந்தாலும் உலகத்தில் இருக்கிற எந்த மனிதர்களாயிருந்தாலும், பொல்லாத ஆவியினால் பிடிக்கப்பட்டு அடிமையாயிருக்கிறவர்கள், பெண்கள் அடிமைப்பட்டு ஆண்களுக்கு அடிமையாயிருக்கிறவர்கள், குடும்பத்தினரால் அடிமைப்பட்டு இருக்கிறவர்கள், வியாதியினால் அடிமைப்பட்டு கிடக்கிறவர்கள், கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறவர்கள், இப்படி பலவிதமான கட்டுகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட கட்டுகளில் இருந்து கர்த்தர் விடுதலையாக்கி நமக்கு சுதந்திரத்தை தர சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்படி செய்வேன் என்று சொல்கிறார். கட்டப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கவும். இருளில் இருப்பவர்கள் என்றால் 100% பொல்லாத ஆவியில்தான். பொல்லாத ஆவியால் கொடுமைப்படுத்தப்பட்டு பாடுகள் பட்டு கொண்டிருப்பவர்கள். சாத்தான் அவர்களை துன்புறுத்தி கொண்டிருப்பான். அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் இருளில் இருப்பவர்கள். இருளில் மாட்டிக்கொண்டால் தவித்து கொண்டு யாரும் காப்பாற்ற ஆள் இல்லாமல் தவித்திருப்பவர்கள். அப்படிப்பட்டவர்களையும் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும். இந்த சிறைச்சாலை என்பது உலகத்தில் இருக்கிற சிறைச்சாலைகளையும் குறிக்கும். ஒரு குடும்பத்திலேயே சிறையில் வைக்கப்பட்டது போல வைக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுக்கும் பொருந்தும். மனதளவில் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கும் பொல்லாத ஆவியின் செயல்களுக்கும் அடிமைப்பட்டு கிடப்பார்கள். பணத்தாசைக்கு அடிமைப்பட்டிருப்பவர்கள், புகழ்ச்சிக்கு அடிமைப்பட்டு கிடப்பவர்கள், மற்ற பலவித காரணங்களுக்கு இச்சைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறவர்கள். இப்படி பலவிதமான அடிமைத்தனம் இருக்கிறது. எந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அவர்களை கர்த்தர் விடுதலையாக்கி சுதந்திரமாய் வாழ செய்வார். அடிமைத்தனம் என்பதே அப்பாவுக்கு பிடிக்காது. அவர் தேவன், நாம் அவருடைய சிருஷ்டிப்பு. நம்மை அவர் அடிமைப்படுத்தலாம், அவரை யார் கேட்க போகிறார்கள்? ஆனால் அவருக்கு அது பிடிக்காது. என் பிள்ளைகள் சுதந்திரவாளிகளாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனக்கு பிள்ளைகளாய் இருக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அவர்கள் சுதந்திரமாய் மனதால், முழு மனதால் எனக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மனப்பூர்வமாய் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து நேசித்து அவருடைய வார்த்தையை நாம் கேட்டு நடக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. அதாவது ஒரு நல்ல தகப்பன், அன்பான ஒரு தகப்பன் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, அதிலும் ஒரு பெண் குழந்தை என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த குழந்தையை எவ்வளவு நேசிப்பார்கள், அந்த குழந்தையின் மீது அவ்வளவு அன்பாயிருப்பார்கள். அப்படி அன்பான அந்த குழந்தையை பார்த்து அந்த குழந்தையிடம் கொடுமைப்படுத்தவோ அடிமைப்படுத்தவோ விரும்ப மாட்டார்கள். அந்த பிள்ளை தகப்பனின் பேச்சை ஒரு வார்த்தை கேட்டு விட்டாலும் மிகவும் சந்தோஷப்படுவார்கள். பிள்ளைகள் சுதந்திரமாய் இருக்க வேண்டும், அதே சமயத்தில் நமக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்றுதான் பெற்றோர்கள் விரும்புவார்கள். அதே மனநிலைதான் கர்த்தரும். கர்த்தரின் சாயலாக தான் நாமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்படி நாம் சுதந்திரமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர் கர்த்தர்.
அவர் மிகவும் நல்லவர். நம்மை எந்த விதத்திலும் அடிமைப்படுத்த மாட்டார். பொதுவாக வேத வசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொன்னால், பொதுவாக ஜனங்கள் நினைப்பது ஏதோ ஒரு கட்டுப்பாடு நமக்குள் வருகிறது என்று நினைக்கிறார்கள். இல்லை, நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு கட்டுக்குள் மாட்டி சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறீர்கள். வேத வசனத்தை படித்தால் உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும். நீங்கள் விடுதலையாய் உணர்வீர்கள். நீங்கள் சுதந்திரமாய் உங்கள் வாழ்க்கையை வாழ முடியும். அதை எப்படி வாழ்வது என்பதை கற்றுக் கொடுப்பதே வேத வசனமாய் இருக்கிறது. அதை முதலில் தெரிந்து கொள்வோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்பது கட்டுப்பாடல்ல, அது சுதந்திரம். இதை முதலில் தெரிந்து கொள்வோம். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமை என்பதுதான் கர்த்தருடைய வசனத்தை கேளாமல் வாழ்கிற வாழ்க்கைதான் பாவத்துக்கு அடிமையான வாழ்க்கை. அப்படி இருக்கிறவர்கள் சாத்தானுக்கு அடிமையாய் இருப்பார்கள். தாங்கள் நினைத்ததை அவர்களால் செய்ய முடியாது. இதுதான் அடையாளம். யார் ஒருவர் தான் என்ன விரும்புகிறாரோ அதை செய்ய முடிந்தால் அவர்கள் சுதந்திரவாளி. நான் எவ்வளவுதான் விரும்புகிறேன், ஆனாலும் என்னால் அதை செய்ய முடியவில்லை என்று சிலர் சொல்வதை கேட்டிருப்போம். சின்ன சின்ன காரியங்கள் கூட. அப்படி சொல்லுகிறவர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் பொல்லாத ஆவிக்கு என்று பொருள். இன்று நான் இந்த காரியத்தை, ஒரு காஃபி குடிப்பதாக இருக்கலாம், நான் இந்த காஃபி பழக்கத்தை நிறுத்தப் போகிறேன் என்று ஒருவர் நினைத்தால் அதை நிறுத்த முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளால் காஃபி குடிப்பதை நிறுத்தி விடுவோம் என்றால் நிறுத்திவிட முடியும். அவர்கள்தான் சுதந்திரவாளிகள். கர்த்தர் அவர்களை அப்படி, அவர்களுடைய மனநிலை ஆரோக்கியமானதா இருக்கும். எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அதை செய்வார்கள். எதை செய்ய வேண்டாம் என்று நினைத்தாலும் அதை நிறுத்த அவர்களால் முடியும். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளின் பலன், ஆசீர்வாதம். அதற்கு பெயர்தான் சுதந்திரம். ஆனால் பொல்லாத ஆவியினால் பிடிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் வாழ்கிற எல்லோரும் அவர்கள் நினைத்ததை செய்ய முடியாது. எதை நினைத்தாலும் நான் விரும்புகிறேன், என்னால் முடியவில்லை, விரும்புகிறேன், என்னால் முடியவில்லை என்றே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அப்படி என்றால் அவர்கள் பாவத்திற்கு, இருளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் என்று பொருள். இப்படியாக நாம் நம்முடைய அடிமைத்தனத்தையும் கட்டுப்பாடுகளையும் கொடுமைகளையும் விட்டு விலகி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ சுதந்திர காற்றை சுவாசித்து சுதந்திர வாழ்க்கை, பறவையை போல நம் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம். கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். அவர் நமக்கு கொடுக்கிற கட்டளைகள் சுதந்திரமாய் வாழ்வதற்கு, அடிமைப்படுத்துவதற்கல்ல. கர்த்தருக்கு அடிமைத்தனம் பிடிக்காது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறனாக.